السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم إلى آخر الآية. صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய கிருபையால் இன்றைக்கு 5 சூறாக்கள் வழியாக நாம் ஓதினோம். இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களில் இறுதியாக ஓதப்பட்ட சூரத்துல் ஹஷ்ர். இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா சஹாபாக்களை குறித்து நிறைய சொல்கிறான். அதிலும் குறிப்பாக மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போனார்கள். அங்கே அவர்களை அரவணைத்த அன்சாரி சஹாபாக்களை பற்றி அல்லாஹு தாலா புகழ்ந்து சொல்கிறான். அவர்களுக்கு வீடு கொடுத்தார்கள், அவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள், அவர்களுக்கு தொழிலிலே அவர்களுக்கு பங்கு கொடுத்தார்கள் என்பதாக அல்லாஹு தாலா வரிசையாக அன்சாரி தோழர்களை பாராட்டி சொல்லிக் கொண்டே வருகிறான். வார்த்தை இப்படி வருது, வல்லதீன தபவ்வஉ தார, வீடுகளை அவர்களுக்கு என்னங்க அப்படி அன்பளிப்பாக கொடுக்குற மாதிரி வந்தவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுத்தாங்க சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள். எனவே இந்த ஆயத்தின் வழியாக நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் பரக்கத்தான வீடுகள் என்று சில வீடுகள் இருந்தது. அந்த வீடை மாத்திரம் நாம் இன்றைய தராவியின் சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். மக்காவில் ஒரு வீடு, அதே மாதிரி மதீனாவில் ஒரு வீடு. இது ரெண்டுக்கு நடுவில் ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது குபான்னு ஒரு பள்ளிவாசல், அங்கனக்குள்ளே ஒரு 2 வீடு. இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய வரலாற்றுகளில் என்னங்க கபூல் செய்யப்பட்ட அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வீடு, பரக்கத்தான வீடு. முதல் வீடு மக்காவில் சொல்லப்பட்ட வீடு, முதல் வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 வருட காலங்கள் என்னங்க உழைப்பு செய்தார்கள். ஈமான் பற்றிய உழைப்பு 13 வருடம் செஞ்சாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லி பிரச்சாரம் செஞ்சாங்க 13 வருஷம். யாருமே ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. எந்த அளவுக்குனா நம்ம ரோட்டில் நின்றுட்டு நம்ம பப்ளிக்காக நம்ம எதையுமே நம்ம வெளிப்படையாக அமல் செய்ய முடியாது, தொழுக முடியாது, வெளிப்படையாக குர்ஆன் ஓத முடியாது, எந்த ஒரு அமலுமே செய்ய முடியாது, இஸ்லாமிய ரீதியாக எந்த பிரச்சாரமும் செய்ய முடியாது, செஞ்சால் அடிவுழுகும். அந்த மாதிரி ஒரு சூழல். இப்போ என்ன செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்குன்னு ஒரு வீடு வேணும், ஏதாவது ஒரு வீடோ ஒரு மஸ்ஜிது ஒரு பொதுமக்கள் கூடும் ஒரு அரங்கம் மாதிரி ஏதாவது ஒரு இடம் கிடந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்கிறாங்க. காஃபிர்களுக்கு தாருன் நதுவான்னு ஒரு இடம் இருந்துச்சு. அபூ ஜஹல், உத்பா இந்த மாதிரி எல்லாம் மஷூரா செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் இருந்துச்சு, தாருன் நதுவான்னு பேர். அவங்க அங்கே உட்காந்து ஆலோசனை செய்வாங்க. எனவே இவர்களுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குது, நமக்கும் ஏதாவது ஒரு இடம் வேணும்னு சொல்லி அப்போ சஹாபாக்களுடைய எண்ணிக்கை மொத்தமே 30 பேர் தான், 15 to 30 இவ்வளோ தான் மொத்தமே முஸ்லீம் ஆகியிருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக சொல்கிறாங்க, நமக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும், 4 பேர் கூடுற இடம் மாதிரி ஒரு கூடம் மாதிரி ஏதாவது நமக்கு வேணும்னு சொல்லி மஷூராலாம் வைக்கிறாங்க. இப்போ ஒரு 16 வயசு சிறுவன் ஒருவர் எந்திரிக்கிறார். எத்தனை வயசுங்க? வெறும் 16 வயசு சிறுவன். அவருக்கு பேர் அர்கம்னு பேர், ரலியல்லாஹு. அவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு யோசிக்காமல் சொல்கிறாங்க, என்னுடைய வீடு இருக்குது, அந்த வீட்டை நீங்கள் எதில் எடுத்துக்கங்க, அதில் நீங்கள் தொழுகுங்க, அதில் நீங்கள் ஓதுங்க, பள்ளிவாசலாக பயன்படுத்திக்கலாம், மதரசாக்களாக பயன்படுத்திக்கலாம், எதுவாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இஸ்லாத்தினுடைய வரலாற்றுகளில் முதலாக வக்ஃப் செய்யக்கூடிய வீடு யாருங்க? அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடு, பரக்கத்தான வீடு. இந்த வீடில் நிறைய பேர் என்னங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. நமக்கு தெரியும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்த வீடு, அந்த வீட்டில் வச்சு தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நிறைய பேர் இந்த வீட்டில் வச்சு இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த வீடு ஆக பரக்கத்தான வீடு அல்லாஹ் தஆலா மாற்றிட்டான். இந்த அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்காங்களே, அவங்க மக்ஸூம் கோத்திரத்தை சார்ந்தவங்க. நல்லா கவனிக்கணும், மக்ஸூம் கோத்திரத்தை சார்ந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மக்ஸூம் கோத்திரத்துக்கும் ஆகாது. ஏன்னா அந்த கூட்டத்தில் தான் அபூ ஜஹல் இருக்கான். அபூ ஜஹலுடைய கோத்திரம் தான் மக்ஸூம் கோத்திரம். அந்த கோத்திரத்திலிருந்து தான் வர்றாங்க அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஆரம்பத்தில் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இஸ்லாத்தில் ஏற்க வரல. இஸ்லாத்தை நம்ம யார்ட்டையாவது நம்ம கலிமா சொல்லி இஸ்லாத்தில் சேரணும், யார்கிட்ட சேரணும்னு தயங்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இஸ்லாத்தில் வர்றதுக்கு நான் பிரியப்படுறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது, எனவே நீங்களே நீ இஸ்லாத்தில் சேர்த்துக்குங்கன்னு சொல்லவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கனக்குள்ளே என்னங்க ஆன் ஸ்பாட்டில் கலிமா சொல்லி அப்படி இஸ்லாத்தில் சேர்த்துட்டாங்க. சேர்த்த பிறகு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு புதுசாக ஒரு விருந்தாளி வந்திருக்காரு, மக்ஸூம் கோத்திரத்தில் வந்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. மக்ஸூம் கோத்திரத்திலேருந்து பெரும்பாலும் யார் வர முடியாது, ஏன்னா அபூ ஜஹலுடைய கோத்திரம் மோசமான கோத்திரம். அந்த கோத்திரத்திலேருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தது மட்டுமல்ல, 16 வயசுலேயே தன்னுடைய வீடையும் என்னங்க அல்லாஹுக்காக வக்ஃப் செய்தாங்க அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக பரக்கத்தான வீடு. இது முதல் வீடு. ரெண்டாவது வீடு, பரக்கத்தான வீடுகளை சொல்லிட்டு வரேன். முதல் வீடு முடிஞ்சு. ரெண்டாவது வீடு, மக்காவிலேருந்து மதீனா ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க.
போனோன்னு டேரெக்டாக மதீனாவுக்கு போகல, குபான்னு ஒரு பள்ளிவாசல் இடையில அங்கே தங்குறாங்க. இப்போ அங்கே இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தங்குறதுக்கு ஏதாவது வீடு வேணும், ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறாங்க. இப்போ 2 சஹாபி வர்றாங்க. ஒருத்தவங்க பேர் தாரு சாதி புனு குசைமுன்னு பேர், சாதி புனு குசைம், இவர் பத்ரு சஹாபி. ரெண்டாவதாக ஒரு சஹாபி வர்றாங்க, தாரி குல்சும் அப்படின்னு அவங்க பேர். 2 பேர் வந்து கூப்பிட்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு இவரும் கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேருமே கூப்பிட்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. இவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு வரலன்னு சொல்ல முடியாது, அல்லது அவர் வீட்டுக்கு போயிட்டு இவர் வீட்டுக்கு வரலன்னு சொல்ல முடியாது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, 2 பேர் வீட்டுக்குமே நான் வரேன்னு முடிவு செஞ்சுட்டு, நைட்டு தூங்குறது, சாப்பிட்றது, உணவருந்துறது, இரவு தூங்குறது, இதுவெல்லாம் வந்து சாதிபுனு அவங்க வீட்டில், தாரு குல்சும் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. நைட்டு உறங்குறது, உணவு அருந்துறது பூரா. பொதுமக்களை நாங்கள் காலையில் சந்திக்க வர்றது, பொதுமக்களை அவங்கள பார்க்க வர்றதுக்கான வீடாக சாதிபுனு குல்சும் அவங்களுடைய வீட்டை பயன்படுத்திக்கிறாங்க. 2 வீட்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இந்த வீடும் என்னங்க, இஸ்லாத்தினுடைய வரலாற்றுகளில் பரக்கத் பொருந்திய வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் மதீனாவிலேருந்து நிறைய பேர் என்னங்க இஸ்லாத்தை ஏற்க வந்தாங்க. எக்கச்சக்கமான பேர் இந்த இஸ்லாத்தில் ஏற்றாங்க. இந்த வீட்டில் தங்கியிருக்காங்கன்னு சொல்லி மதீனாவிலேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க. அதுலேயும் என்னங்க ரொம்ப முக்கியமான ஆள், அன்றைய காலத்தில் யூதருக்கு தலைவராக இருந்த, யூதருக்கெல்லாம் பெரிய ஆளுமையாக இருந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க இஸ்லாத்துக்குள்ளே அந்த வீடு இந்த வீடு தான். இந்த வீடும் அல்லாஹ் தஆலா பரக்கத் பொருந்திய வீடு ஆக்கிட்டான். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க, இந்த வீடுகளுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த அளவுக்கு பரக்கத் செஞ்சான்னா எண்ணிக்கையில் சொல்ல முடியாது, இதனுடைய பரக்கத்தை அல்லாஹ் மட்டுமே அறிய முடியும்னு சொல்லி தப்சீர்கள் எழுதுகிறாங்க. அந்த அளவிற்கு என்னங்க எண்ணிலடங்கா ரஹ்மத்தை, எண்ணிலடங்கா ஒரு கிருபையை அல்லாஹ் தஆலா அந்த வீட்டின் மீது செய்து விட்டான். இது வரலாற்றுகளில் 2ஆவதாக இருந்த வீடு. இப்போ 3ஆவதாக ஒரு வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே வந்துட்டாங்க. இப்போ அடுத்து மதீனாக்குள்ளே போகணும். மதீனாக்குள்ளே உள்ள நுழையிறாங்க. மதீனாக்குள்ளே உள்ள நுழைஞ்சோனையுமே மஸ்ஜித் நபவி கட்டுறதுக்கு ஏற்பாடு சொல்கிறாங்க. ஏற்பாடு ஆகிட்டு இருக்குது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். இப்போ எங்கே தங்குறதுன்னு ஒரு மஷூரா. உடனே அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அப்படின்னு ஒரு சஹாபி, அவங்க ஏன் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நல்லா கவனிக்கணும். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இறங்கினோனையுமே முதல்ல கேட்ட வார்த்தை ஐனு தாரு அஹ்லினா, நம்மளுடைய வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. மதீனா புது ஊர், புது மக்கள், யாரும் பழக்கம் இல்லை. போய் நுழையுமே கேட்ட வார்த்தை ஐன தாரு அஹ்லினா, நம்மளுடைய வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. இவங்க கேட்குறாங்க அபு அய்யூபுல் அன்சாரி இந்த வீடுன்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது இருக்கட்டும், இப்போ ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அப்படியே கொஞ்சம் உள்ளே வாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அத்தா யாருங்க, அப்துல்லா. அவங்களுடைய அத்தா அப்துல் முத்தலிஃப். அவங்களுடைய அத்தா யாருங்க, ஹாஷிம். இப்போ இந்த ஹாஷிம் என்ன செய்கிறாருன்னா, வியாபாரத்துக்காக வேண்டி மதீனாவுக்கு போவார். அடிக்கடி போகிறப்ப என்ன செய்கிறாரு, அங்கே நண்பர்களுடைய வீட்டுக்கு தங்குவார் மதீனாவில். கொஞ்ச நாள் அப்படியே இருக்குது. இப்போ காலப்போக்கில் அங்கே போகும்போது அங்கே ஒரு நிக்கா முடிக்கிறார். சல்மான் அவங்களுக்கு பேர், அவங்களுடைய மனைவி சல்மா, அங்கே ஒரு நிக்கா முடிக்கிறார். இப்போ இந்த 2 தம்பதிகளுக்கு பிறந்தது தான் யார், அப்துல் முத்தலிஃப். அவங்க அதாவது கட்டி கொடுக்கும்போது ஒரு ஒப்பந்தமும் போடுறாங்க, நாங்கள் வந்து மதீனாவாசிகளுக்கு, மக்காவாசிகள் நாங்கள் பொண்ணு தர மாட்டோம், இதனால் நாங்கள் உங்களுக்கு தர்றோம். ஆனால் வந்து எங்களுடைய பொண்ணு சல்மாவை நீங்கள் வந்து மக்காவுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போகக்கூடாது, அவங்க இங்கே மதீனாவில் தான் இருப்பாங்க, நீங்கள் தான் தேவைன்னா வந்து பார்த்துட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு தான் நிக்கா முடிக்கிறாங்க. ஹாஷிம் அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு பிறந்தது தான் யாருங்க, அப்துல் முத்தலிஃப். இப்போ இவர் குழந்தையாக இருக்கும் போதே மக்கா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இவர் இங்கே தான் பிறக்குது, வளர்றாரு, எல்லாம் தலைவர் வரைக்கும் ஆகிட்டார். இப்போ அவருக்கு ஒரு 10 பிள்ளையை பிறக்குது. அந்த பிள்ளையில் வந்தது தான் யாருங்க, அப்துல்லா. அவருடைய வாரிசு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, அவங்களுக்கு சல்மா ரதியை தான் என்ன முறை வேணும், தகப்பனார், அவங்களுடைய தகப்பனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அப்துல்லா, அவங்களுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிஃப், அவங்களுடைய அம்மா யார், சல்மா. இப்போ அங்கே ஒரு வழி என்னங்க மதீனாவில் இருக்குது. இப்போ அப்படி இங்கிட்டு வாங்க, ஆமினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார், அவங்களுடைய பூர்வீகம் இது மக்கா கிடையாது, அவங்களுடைய பூர்வீகம் மதீனா தான். நிக்கா செஞ்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாய் வழி சகோதரர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமாமார்கள், அவங்களாம் இருந்தது மதீனாவில் தான். ரெண்டு வகையான தொடர்புமே மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே இருக்குது. புதுசாக அந்த ஊரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால தான் உரிமையாக கேட்டாங்க ஐன தாரு அஹ்லினா, நம்மளுடைய வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. அது கேட்கறதுக்கு முன்னாடியே அபு அய்யூபுல் அன்சாரி பையெல்லாம் எடுத்து ரெடியாக கையில் வச்சுக்கிட்டார். இதுதான் நம்ம வீடுன்னு காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட 30 நாள் தங்குனாங்க. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அவங்க வீட்டில் 30 நாள் தங்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் தளத்தில், அன்றைய காலத்தில் 2 தளம் இருந்துச்சு அவங்க வீட்டில், மேல் தளம் கீழ் தளம்னு. மேல் தளத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருக்காங்க, கீழே வந்து அவரும் அவங்களுடைய மனைவி இருக்காங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு நிகழ்வு நான் சொல்லி முடிச்சிடலாம். இப்போ வந்து என்னென்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். இரவு உணவு எல்லா உணவுமே அவங்க தான் சமைச்சு கொடுக்குறாங்க. சமைச்சிட்டு தட்டத்துக்கு மேலே வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் மீதி வைப்பாங்க. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை நினச்சி அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அஷானா இரவு உணவு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அதே இடத்துல வைக்கிறாங்க.
இவங்க எடுத்து பார்க்குறாங்க, கொஞ்சம் கூட குறையலை. ஏன்னா எப்போவுமே சாப்பிடுவாங்க, கொஞ்சம் மீதி இருக்கும், பறக்கிறதுக்காண்டி இவங்க சாப்பிடுவாங்க. ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டு வைக்கிறாங்க, திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே வைக்கிறாங்க, எடுத்து பார்க்குறாங்க, கை வச்ச மாதிரியே தெரியல. சரி உடனே கேட்க வேணாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்று உங்களுக்கு நான் உணவு வச்சேன், நீங்கள் அதில் கை வச்ச மாதிரி தெரியலையே. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இந்த மாதிரி கலந்த உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. இப்போ கேட்குறாங்க அபூ அய்யூப் அன்சாரி, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சாப்பிடல, என்ன காரணம்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஆனால் உனாஜி பில் மலாயிகா கைஃப ஆக்குலு, நான் அவ்வப்போது என்னங்க மலக்குமார்கள்ட்ட முனாஜா செய்கிறவன், பேசக்கூடியவன், நான் எப்படி இதை சாப்பிட முடியும்னு கேட்டாங்க. அவங்க உடனே அடுத்து கேட்ட கேள்வி, ஹராமா யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னு சொன்னால் சஹாபாக்களுக்கு உடனே அந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடலையா, அப்போ இது ஹராமான்னு கேட்டாங்க. யார்? அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது என்ன ஹராமா யா ரசூலுல்லாஹ்? இல்லை ஹராம்லாம் இல்லை, ஹராமுன்னு சொல்லியிருந்தா நீங்கள் நம்ம நிலமையெல்லாம் மோசமாக இருக்கும். வெங்காயம் பூண்டுலாம் ஹராமாக்கிஇருந்தால் நம்ம நிலமை என்ன ஆகுது? நமக்கு டெய்லியுமே அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஹராமாக்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஹராம் என்னால் நான் சாப்பிட முடியாது, நான் உங்கள்கிட்ட என்னங்க மலக்குமாரோடு நான் முனாஜா செய்கிறேன், அதனால என்னங்க நான் சாப்பிட்றேன், நான் தவிர்த்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இதை கேட்டுட்டு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவங்க உடனே சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மலக்குமார்கள்ட்ட பேசுகிறதுக்காக வேண்டி நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க, நீங்கள் தவிர்த்த காரணத்தில் நானும் தவிர்த்துக்கிட்டேன், இனி என் மௌத்து வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு தாங்களே என்னங்க ஒரு விதிமுறை போட்டு கடைசி வரையும் சாப்பிடாமே இருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க, அனைத்து தோழர்களும் சாப்பாடு கொண்டு வர்றாங்க, உணவு கொண்டு வந்து வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ அய்யூப் அன்சாரி தெளிவாக சொல்லிட்டாங்க, என்னுடைய விருந்தாளியாக வந்திருக்காங்க, எங்களுடைய வீட்டில் இருக்காங்க, யாரும் உணவு கொடுக்க தேவையில்லை, நானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு கொடுப்பேன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதையும் மீறி ஒரு 2 தோழர்கள் போய் இவரை தள்ளி விட்டுட்டு டேரெக்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, அனுமதி கேட்குறாங்க. அதில் ஒருத்தர் பேர் அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு, பிரபலமான ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தகப்பனர் அப்துல்லா இப்னு ஹராம், அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து டேரெக்டாக போய் கேட்குறாங்க, யார சொல்லலாம், நான் ஒரு தடவை உங்களுக்கு உணவு கொடுக்குறேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்க. இதை பார்த்துட்டு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு ஒருத்தர், அவங்களும் போய் கேட்குறாங்க, யார சொல்ல நானும் உங்களுக்கு உணவு கொடுக்குறேன்னு சொல்லி 2 பேர்த்துக்குமே அனுமதி கொடுத்தாங்க. இப்போ இப்படியே கிடக்குது. எனவே இந்த அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு கொடுத்தவங்களும் வீடு கொடுத்தவங்களும் அவங்களெல்லாம் அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக்கி விட்டான்னு இந்த ஆயத்தில் சொல்கிறான். எந்த அளவிற்கு பரக்கத்து வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, அவங்க வீட்டுக்கு மட்டும் பரக்கத்து இல்லை, 1000 வருடங்கள் அவங்கள சந்ததிகளுக்கு பூரா என்னங்க அல்லாஹ் தஆலா எண்ணிலடங்கா பரக்கத்தை கொடுத்து விட்டான். இன்றைக்கும் நம்மளுடைய வீடுகளை குறித்து குர்ஆனில் வரக்கூடிய வசனமாக இருக்கட்டும், அல்லாஹ் எப்படி சொல்கிறான், வஜாலு புயூத்தக்கும் கிப்லத்தன் அப்படிங்கிறான், உங்களுடைய வீடுகளை தொழுகும் வீடாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். தொழுகை எந்த வீட்டில் இருக்கோ, அமல் எந்த வீட்டில் இருக்கோ, குர்ஆன் திலாவத் எந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த வீட்டில் உண்மையாக பரக்கத்துக்குரிய வீடுகள். இன்றைக்கி நம்ம வீட்டில் அது ஓதுறமான்னு பார்க்கணும். ஏன்னா குர்ஆன் இல்லாத வீடு என்னங்க கபிரிஸ்தானுக்கு சம்மந்தம், குர்ஆன் ஓதாத வீடு, தொழுகாத வீடுலாம் கிட்டத்தட்ட அதுக்கு சம்மந்தம். ஓதக்கூடிய வீடுகள் பரக்கத்தான வீடுகள். இன்றைக்கி நிறையா பேர் புலம்புறது உண்டு, அஜர்த்திங்க எனக்கு காசே கையில் நிற்க மாட்டேங்குது, வீட்டில் ஒரே முசீபத்தாக இருக்குது, ஒரே ஆஸ்பத்திரிக்காக போய் படுத்துக்க வேண்டியதாக இருக்குது, நோயாக வந்துக்கிட்டு இருக்குது. சூரா பக்கரா ஓதனம்னு சொன்னால் என்னங்க முசீபத் அண்டாதுன்னு இருக்குது. சூரா கஹ்ஃப் ஓதனம்னு சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமை ஓதுனா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்னங்க பாதுகாப்புன்னு இருக்குது. இன்றைக்கி ஓதப்பட்ட சூரா வாக்கியா தொலையில் ஓதணும், அந்த சூரா டெய்லி மகரிப் பிறகு தொழுதுக்கு பிறகு ஓதனம்னா வறுமை வராதுன்னு இருக்குது. இதெல்லாம் நாம் உண்மையிலேயே நாம் ஓதி வந்தால், ஷரியத் சொன்னபடி நாம் செயல்பட்டு வந்தால் நம்மளுடைய வீடும் என்னங்க பரக்கத்துக்குரிய வீடு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மளுடைய வீடுகளையும் பரக்கத்தான வீடுகளாக, ரமதானில் மட்டுமல்லாமல் எல்லா காலங்களிலும் நம்மளுடைய வீடுகளை என்னங்க அமலால் என்னங்க அலங்கரிக்க செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. جزا الله عنها محمدا عنها وأهله صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.